வணக்கம் நண்பர்களே, இது நம்ம சேனல் க்ரீன் சிக்னல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கேண்டில் ஹோல்டர் ஃபெவிகால் பாட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் அதுக்கு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஃபெவிகால் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ இதை ரெண்டாக வெட்டிக்கலாம். இப்போ இதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை உள்ளே வைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இதை ஒரு பெட்டல்ஸ், ஃப்ளவர்ஸில் இருக்க பெட்டல்ஸ் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணியாச்சு, பாருங்கள். இப்போ இதை அப்படியே பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே அதை சுருட்டிடலாம். அந்த மாதிரி ஏதாவது வச்சு சுருட்டிடுங்க அப்படியே. இப்போ நான் ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி கீழே வச்சு அழுத்திக்கோங்க. இப்போ பார்க்க அப்படியே பூ மாதிரியே வந்துடும். இந்த மாதிரி உள்ளே வச்சு இதை ஒட்டிடுங்க. அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டிடுங்க. நான் இப்போ இதை ஒட்டிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கார்ட்போர்ட் வெட்டி அதுக்குள்ளே இதை வச்சுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து அப்படியே ஃபுல்லாக சுருட்டிடுங்க. இப்போ இதை ஒட்டிடலாம். இப்போ நான் அதை ஒட்டிட்டேன். இப்போ இதுக்குள்ளே போகிற மாதிரி சைஸில் நீங்கள் அதை சுருட்டிக்கோங்க. இப்போ இதை நான் உள்ளே ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இதை நமக்கு ஒரு க்ரீன் கலர் ஷீட், கலர் பேப்பரில் கவர் பண்ணிடலாம். இப்போ நான் அதை கவர் பண்ணிட்டேன். நான் க்ரீப் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட பேஸுக்காக நம்ம கார்ட்போர்டு இந்த மாதிரி நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை க்ரீன் கலர் பேப்பரால் கவர் பண்ணிட்டேன். இப்போ இதை நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டுங்க. அப்போ ஈஸியாக அப்படியே நிற்கும். இப்போ நான் கட் பண்ணிட்டேன். இதை ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஒட்டிட்டேன். இப்போ நம்ம கேண்டில் ஹோல்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் இன்னும் ஒரு வேலை இருக்குது. அதை கேண்டிலை நிற்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேப்பரை ரோல் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம இப்போ உள்ள ஒட்டிடலாம். இப்போ இதை உள்ளே ஒட்டிக்கலாம். கேண்டில் இதுக்குள்ளே நிற்கிறதுக்காக இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இப்போ நம்மளோட கேண்டில் ஹோல்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் கேண்டில் வச்சு இதில் வச்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம். அதுவும் வேஸ்ட்டான ஃபெவிகால் பாட்டில் வச்சு இதை ஈஸியாக வீட்டிலே பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக்ரவுண்டில் கூட ஒரு ஃப்ளவர் ஷேடோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸி தான் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நம்மளோட கேண்டில் ஹோல்டர் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த வீட்டில் கரண்ட் போச்சுன்னா இல்லை எப்போயாவது யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக நீங்களே இதை வீட்டிலே பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, கேண்டிலில் பாதி எரியும் போதே நீங்கள் அதை எடுத்துருங்க. வேறு கேண்டில் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சைடில் இருக்கிறது பிளாஸ்டிக். அதனால இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.